எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆயிருக்கோம். மட்டு முதலாளி நானு. ஆர் அஸ்வின் ஹாஸ் ரிட்டையர்ட் ஃப்ரம் ஐபிஎல். அது வந்து ஒன் ஆஃப் த கிரேட்ஸ் ஆஃப் ஐபிஎல் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டார்டட் வித் சிஎஸ்கே அண்ட் எண்டட் வித் சிஎஸ்கே. அவர் வெரி ஓன் தமிழ்நாடு கிரிக்கெட்டர் ரோசன் டு கிரேட் ஹைட்ஸ். கிங்ஸ் 11 பஞ்சாப்க்கு லீடர்ஷிப் ரோலில் போனார். நிறைய இன்னோவேட்டிவாக நிறைய விஷயம் பண்ணார். பட் அதுக்கப்புறம் இட் வாஸ் அவங்க அன்ஃபார்ச்சுனேட்லி குவாலிஃபை ஆகி பெருசாக பண்ண முடியல. அப்புறம் அங்கேருந்து ஐ திங்க் ஹி வென்ட் டு டெல்லி கேபிட்டல்ஸ், கப்பல் ஆஃப் சீசன்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ், அண்ட் தென் ஹி ஸ்விட்ச் டு ராஜஸ்தான் ராயல்ஸ். அப்புறம் திருப்பியும் வந்து சிஎஸ்கே வந்தார். வெரி ராஜஸ்தான் ராயல்ஸ் சிஎஸ்கே தான் வந்தார். பஞ்சாபுக்கு லீடர்ஷிப் ரோலுக்கு போனார். பஞ்சாப் டெல்லி ராஜஸ்தான், திருப்பி சென்னை. பட் வெரி இல்லஸ்ட்ரஸ் ஐபிஎல் கரியர் அப்படின்னு தான் சொல்லணும். 221 மேட்சஸ், 187 விக்கெட்ஸ், எக்கானமி 7.2. ஏன்னா 220 மேட்சஸ் ஆடிட்டு ஐபிஎல் மாதிரி ஒரு டோர்னமெண்ட்ல எக்கானமி 7.2 அப்படிங்கிறது இட்ஸ் பிக் திங். அதே மாதிரி 187 விக்கெட்ஸ், ரன்ஸ் வந்து 833 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 1000 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அப்படிங்கிறப்ப அந்த வேல்யூ வந்து அண்டர்மைன் பண்ண முடியாது. As a cricketer, he has accomplished what he was set out to, but could have been much bigger also. Or arc. He had his own share of controversies. So எல்லாத்தையும் பத்தி பேசலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க இனிஷியலா? அவர் ரிட்டையர் ஆகிற டைம்ல இஸ் தி 5th ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் ஃபார் ஐபிஎல் நினைக்கிறேன். ஆஃப்டர் சஹால் இவங்க எல்லாரையும் லிஸ்ட்ல 5th ஹையஸ்ட் டேக்கர் நினைக்கிறேன் ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும். அதான் குட் கேரியர் ஸ்டார்ட் பண்றப்ப முரளிதரன் டாமினேட் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அவருக்கு சான்ஸ் கிடைக்கல. பட் அடுத்த வருஷத்துல இருந்து அவர் கொடுத்த சான்ஸ் வந்து சூப்பரா யூஸ் பண்ணாரு. ஹி ப்ரூவ்ட் வை ஹி வாஸ் ஹியர். அண்ட் தோனியோட வந்து எண்டட் த நேஷனல் செட்டப் as well. ஸோ ஐபிஎல் வாஸ் இஸ் ஸ்டெப்பிங் பிளாக்னு சொல்லலாம் இன்டு த நேஷனல் செக்டர். அது பண்ணு. ஆனா சென்னையில ஸ்டார்ட் பண்றப்ப நெட் ஸ்பாலரா ஸ்டார்ட் பண்ணாரு. ஆனா அது ஒன்லி கீ திங் வந்து இஸ் ஆல்வேஸ் கீன் டு லேர்ன். எப்பயுமே வந்து இன்னோவேட் பண்ணும், கத்துக்கிட்டே இருக்கணும், பேட்ஸ்மேன் அனலைஸ் பண்ணும், பேட்ஸ்மேன் மைண்ட்ல திங்க் பண்ணி விளையாடுற ஒரு பவுலர் அவர். அதை இனோவேட் பண்றதுனால தான் ஆஃப் ஸ்பின் மட்டும் பத்தாது, நான் லெக் ஸ்பின்னும் போடுவேன்னு சொல்லி லெக் ஸ்பின்னும் போட ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் பின்னாடி விக்கெட்லாம் ஓடி வருவார். ஓடி பண்ணாரு. 5th ஓவரால் வெற்றி. ஸ்பின்னர்ஸ் மட்டும் கிடையாது, 5th ஓவரால் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் இன் ஐபிஎல். ஓகே. பர்டிகுலர்லி ஒரு ஆஃப் ஸ்பின்னரா இவ்வளவு நாள் ஐபிஎல் இருந்தது வந்து வெறும் ஒரு ஆஃப் ஸ்பின்னரா இருக்க முடியாது. அது நிறைய இன்னோவேஷன் சொன்ன மாதிரி லைக் என்ன சொல்றது, சில கேம்ஸ் ஒரு 2 கேம் அடிச்சா கூட சேஞ்ச் கொஞ்சம் நிறைய எவால்வ் ஆனாரு. நம்ம சொல்லியிருந்தோம் அவர் நல்ல லீடர்ஷிப் இது இருக்கு அப்படின்னு. பஞ்சாப் வந்து மேபி இதே கூட என்ன சொல்றது, ஒரு 3 வருஷமும் நாங்க ஃபுல்லா எல்லாத்தையும் இது பண்ணிட்டு நாங்க முதல்ல இருந்து பிடிக்கிறோம் அப்படின்னு இல்லாம அவரோட கண்டினியூ பண்ணியிருந்தாங்கன்னா பஞ்சாப் கூட அப்படின்னு இந்த வருஷம் இருந்தது ஏற்கனவே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்ல அதான் ஒரு லைக் அவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு வருண் சக்கரவர்த்தி வேற சைன் பண்ணாங்க. இன்ஜுரி ஆனாரு அந்த வருஷம் சொல்லிட்டு விட்டாங்க, அவரையும் விட்டாங்க. அவர் மொத்தமா இருந்திருந்தாங்கன்னா அஸ்வின், வருண் சக்கரவர்த்தி பஞ்சாப்ல அது அந்த லாங் டேர்ம் திங்கிங் வந்து பஞ்சாபுக்கு இல்ல. சரி நம்ம பஞ்சாப் வந்து இது பண்ணானா முஜீபும் வந்து அவர் அந்த டைம் தான் அது பேசலாம், அதனால ஒண்ணும் இல்ல. முஜீப் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஐபிஎல் கொண்டு வந்தாங்க, எடுத்தோடனே சான்ஸும் கொடுத்தாங்க. ஸோ நீ யோசிச்சு பாரு, முஜீப், அஸ்வின், வருண் சக்கரவர்த்தி 12 ஓவர் போடுறாங்க அப்படின்னா இட் வுட் ஹவ் பீன் ஒரு ஸ்ட்ராங் பொட்டன் பவுலிங் லைனப் தான் அது. அதாவது நிறைய விஷயம் பண்ணுவார் அவர், இன்னோவேட்டிவா அந்த டைம்ல பண்ணாரு. அதாவது அன்கன்வென்ஷனலா நிறைய விஷயம். அந்த சீசனுக்கு அவருக்கு வந்து பீக் கேஎல் ராகுல் வேற இருந்தாரு. அந்த பயங்கரமா ஹிட்டிங் அதான் almost 600 runs plus strike rate of 150 or more இருந்துச்சுங்க கடைசியா. ஸோ இது எல்லாமே பட் திங்ஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி டிட் நாட் ஃபால் இன் பிளேஸ். டெல்லி கேபிட்டல்ஸ்ல ஐ திங்க் he had a good time, not bad at all. ராஜஸ்தான்லயும் he had a good time. சாஹல் அஸ்வின் காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லா எஃபெக்டிவா இருந்துச்சு. அதுவும் நல்லா ரொம்ப சர்ப்ரைஸ். என் 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் தான் அவங்க போவாங்கன்னு அவங்களே அப்படிதான் பார்த்தாங்க. அந்த இதுலயே நம்ம பார்ப்போம் வீடியோல, அவங்க வந்து அவ்வளவு சிரிப்பாங்க, 2 பேரையும் அவ்வளவு சப்பையா எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. 5 என்னமோ நினைக்கிறேன். சஹாலும் 6 அந்த ரேஞ்ச் ரெண்டுமே 6க்கு 2 பேரும் எடுத்துட்டாங்க. இந்த காம்பினேஷனை விட்டுட்டு அவங்க இன்னமும் போன சீசன் வருத்தப்பட்டது தெரியுது. அந்த 2 பேரையும் விட்டதுனால அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சுச்சு. பட் அஸ்வின் வந்து இன்னொன்னு வந்து ஹி வாஸ் வெரி பிரேவ். என்னதான் இருந்தாலும் ஹில் ஸ்பீக் ஹிஸ் மைண்ட். அதனாலேயே வந்து அவர் லீடர்ஷிப் வந்து ப்ராப்ளி லீடர்ஷிப் டு சம் எக்ஸ்டென்ட் எல்லாருமே ஜூனியரா இருந்தா பரவாயில்ல. பட் அந்த ஐபிஎல் லெவல் விளையாடுறப்ப சீனியர்ஸ் இருப்பாங்க, அதே லெவலுக்கு ஸ்டார் பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களை மேனேஜ் பண்றது ஐ திங்க் ஹி வாஸ் ஸ்ட்ரகிளிங் பிட் பிகாஸ் இஸ் குவைட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசுறதுனால. அதே மாதிரி வந்து ரூல்ஸ்னா
மத்தவங்க பேசாம பேசிட்டு போறாங்க. அந்த மங்கட் பண்றது அதெல்லாம் வந்து ஒரு அதெல்லாம் வந்து நான் ஐ ஃபுல்லி சப்போர்ட் அஸ்வின். ரூல்ஸ் ஆமா ஒன்று இருக்கு, அதை ஃபாலோ பண்ணுங்க. சும்மா உட்காந்து இந்த கேம் இந்த ஃபர்ஸ்ட் ஒன் டு ஜெயிக்கிறதுக்கு தானே விளையாடுறோம் ஸ்பிரிட் எல்லாரும். ஆஃப் த கேம் அதெல்லாம் ஒரு மண்ணும் தேவையில்ல. ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றது ஐ ஃபுல்லி சப்போர்ட் அஸ்வின் இந்த அதெல்லாம் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஒன் இன் ஐபிஎல் டு மங்கட் பிளேயர், அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஒன் டு ரிட்டையர் அவுட் இன் ஐபிஎல். இந்த ரூல்ஸ் அலோவ் பண்ணது வந்து நான் ரிட்டையர் அவுட் ஆறேன்னு சொல்லி அவரே ஒரு ரிட்டையர் அவுட் ஆகி அதுக்கப்புறம் பராக் வந்து ஒரு 10 பால்ல கொஞ்சம் காட்டினாரு. தட் மேட் டிஃபரன்ஸ். ஸோ அந்த மாதிரி திங்கிங் அஹெட் ஐ திங்க் இஸ் பிட் அஹெட் ஆஃப் டைம்ஸ் அட் பிரசன்ட். அது ஒண்ணு. பிளஸ் ஹி ஸ்பீக்ஸ் குவைட் ஓப்பன்லி. ஐ திங்க் அவர் ரிட்டையர் ஆனது வந்து ஹி வாண்ட்ஸ் டு ஜஸ்ட் சி வேற லீக்ஸ் விளையாடணும் அப்படின்றதுக்காக சீக்கிரம் ரிட்டையர் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். பிளஸ் he doesn't wants to go to any other franchise இப்போதைக்கு அப்படின்ற நினைக்கிறேன். அவர் வந்ததே வந்து ஐ வாண்ட் டு ஃபினிஷ் இட் சிஎஸ்கே அப்படின்ற ஒரு இதுல தான் வந்திருக்காரு. அப்படிங்கிறப்போ யாட் இஸ் மோட்டிவ் ரைட். என்னன்னா நான் அந்த டைமே உங்ககிட்ட எல்லாம் சொன்னேன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் நம்ம குரூப்லயாவது இந்த எப்ப வந்து அஸ்வினுக்கு அவங்க அவ்வளோ போயிட்டு இமீடியட்டா 100க்கும் அவ்வளோ போனாங்களோ, ஐ திங்க் சம்வேர் சம்திங் வாஸ் அப்பவே ஏதோ இடிச்ச மாதிரி தான் எனக்கு தோணுச்சு பர்சனலா அந்த ஆக்ஷன் பார்க்கும்போது. ஏன்னா he was not going to be your லீட் ஸ்பின்னர் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அஸ்வினுக்கு வந்து நீங்க அவ்வளோ போறீங்க அப்படின்னா அது என்ன வேணா ரீசனா இருக்கலாம். இந்த லைக் வி செட் அவர் திரும்பி இந்த வந்து ஆடணும். ஒரு லெஜெண்ட் சாம்பியன் கிரிக்கெட்டர், பெஸ்ட் கிரிக்கெட்டர் ஃப்ரம் தமிழ்நாடு டு பிளே ஃபார் இந்தியா இப்போதைக்கு. அப்படிங்கிறப்ப அவருக்கு அந்த ரெஸ்பெக்ட் கொடுத்து டு ரிட்டையர் ஹிம் ஹியர் அப்படின்றதுக்காகவும் அந்த ஒரு எக்ஸ்ட்ரா இருக்கும்ல. நம்ம பேசுவோம்ல சிஎஸ்கே பிளேயருக்கு போனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு வேல்யூ கொடுக்கணும் அப்படின்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா போய் அவங்க எடுத்துருந்துருக்கலாம். சென்டிமெண்டல் இது ரீசன்ஸ் வாட் எவர். பட் அதை எடுத்தப்புறமும் வந்து யூஆர் கோயிங் ஃபார் 100 ஃபார் 10 அப்படிங்கிறப்பயே வந்து தெரிஞ்சது ஹீ இஸ் நாட் கோயிங் டு பி a லீட் ஸ்பின்னர். ஜடேஜான்னு ஒருத்தர் உள்ள இருக்காரு பேங்க்கு. 100ஐயும் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா யூ வாஸ் ஆல்வேஸ் கோயிங் டு ஸ்ட்ரகிள் அப்படின்னு அது எனக்கு தோணுச்சு அந்த டைம்ல. நிறைய பேர் உங்க கூட ஷேர் பண்ணேன். ஸோ அது வந்து இட் வாஸ் இதுதான். அவங்க 100 எடுக்காம விட்டுருந்தாதான் ஈ கூட ஹேட் அ பிகர் ஸ்பேஸ். 100 எடுத்தனால பவர் பிளேல ஒரு போட வேண்டியதாயிருச்சு. அப்போ நம்ம பேசணும் த்ரூ அவுட் த ஐபிஎல். அப்போ பவர் பிளேல ஒரு 2011 அவர் போட்டிருந்திருக்கலாம். அப்போ அந்த அஸ்வின் வேற, இப்ப இருக்க அஸ்வின் வேற, அப்ப இருந்த கேம் வேற, இப்ப இருக்க கேம் வேற. ஸோ அதனால அன்பார்ச்சுனேட்லி திங்ஸ் டிடன்ட் ஒர்க் அவுட் ஃபார் ஹிம். என்ன நினைக்கிறீங்க? அப்போ இருக்கிற கேம் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் சரி போட்டாருன்னா கொஞ்சம் உள்ளுக்குள்ள விளையாடுவோம் அப்படின்னு இருந்தாங்க. இப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் ஓவர்ல போட்டா ஒரு ஓவருக்கு 2 6 அடிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் இருக்கிறாங்க. ஒரு ஓவரை கூட விடக்கூடாது அப்படின்ற கம்ப்ளீட்டா மைண்ட் செட். விக்கெட் போனா பரவாயில்லன்ற மைண்ட் செட். பிளஸ் இந்த இம்பாக்ட்ஸ் ஆஃப் இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேனு. ஸோ அவரு அதான் இந்த சீசன் ஃபுல்லா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். பவுல் ரியலி வெல் எக்ஸப்ட் இந்த பவர் பிளேஸ் ஓவர். ஒரு ஓவர்ல 20 ரன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த 3 ஓவர்ல 18 ரன் 20 ரன் அப்படின்னு கொடுத்து 40க்கு ஃபினிஷ் பண்றாரு. பட் த மெயின் திங் இஸ் த ஃபர்ஸ்ட் ஓவர். பவர் பிளேல ஒரு ஓவர் போடுறதுக்கு நமக்கு வந்து வேற ஆப்ஷன் இல்லாம அதுக்கப்புறம் அன்ஃபீல்ட் கம்போஸ் வந்த அப்புறம் ஓரளவுக்கு செட்டில் டவுன் ஆச்சு. அப்பயும் அதுக்கப்புறம் ஒரு ஓவர் போட்டாருன்னு நினைக்கிறேன் பவர் பிளேலனாலதான். அந்த ஆல்ரவுண்டர் ஸ்பாட் சாம் கரன் அவர் ஒரு ஓவர் போடுவார்னு நம்ம அந்த மைண்ட் செட்ல நம்ம ஆளுங்க உள்ள போயிருப்பாங்க. அவரும் பவர் பிளேல எஃபெக்டிவா போட முடியலன்றதுதான் இப்போ ப்ராப்ளம் நினைக்கிறேன். அதுதான் எல்லா மேட்சும் விளையாடல அவர் இந்த சீசன். ஸோ ப்ராப்ளி அடுத்த சீசன் அவர் எல்லா மேட்சும் விளையாடுறதுக்கு வாய்ப்பு இல்ல, கம்மியா இருக்கு அப்படின்னு வச்சு சரி மேபி ப்ராப்ளி கம்மியாக மெதுவா அவங்களே ஃபேஸ் அவுட் பண்றதுக்கு மேல நம்மளே ரிட்டையர் ஆகலாம் கூட அவரை டிசைட் பண்ணி ரிட்டையர் ஆகலாம். பட் அதான் சொன்னல அவர் ஹீ ஸ்டில் கீன் டு எக்ஸ்ப்ளோர் லேர்ன். அதனால மற்ற லீக் எல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்பாரு. நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க அவர் வந்து எம்எல்சிக்கு போய் சூப்பர் கிங்ஸ் ஆட போறாரு, SA20ல வந்து ஜோஹன் சூப்பர் கிங்ஸ் ஆட போறாருன்னு சொல்லி. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பிக் பாஸ்ல கூட ஆட போறான்னு உங்க ஒரு மீடியால தான் ரிப்போர்ட் வந்துச்சாமே. இது 100ல அடுத்த வருஷம் 100ல ஆடணும். பிக் பாஸ் இல்ல 100ல சாரி அடுத்த வருஷம் 100ல கண்டிப்பா ஆடணும். பட் ஐ அம் நாட் ஷூர் சிஎஸ்கேக்கு விளையாடணும்னா அவர் இப்ப ஆனா நியூஸ்லாம் வந்து சிஎஸ்கே அகாடமில ரிசைன் பண்ண போறாரு, கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு வந்துச்சு. பட் அது தெரியல எப்படின்னா அது எதுக்கு அதுக்கு பணம் ஏன் பண்ணணும் அவரு. மேபி ஹி இஸ் இன் குட் இது வித் பால் ராயல்ஸ் அந்த மாதிரி அந்த குரூப். அதான் ஈவன் தினேஷ் கார்த்திக் ஆடினாரு SA20 போயிட்டு. அன்பார்ச்சுனேட்லி ரன் அடிக்கல, 100 ரன் அடிச்சாரு எனக்கு 8 மேட்ச்ல ஏதோ. பட் தென் கண்டிப்பா டேக்கர்ஸ் இருப்பாங்க அஸ்வினுக்கு. சிஎஸ்கேன்ற அஃபிலியேஷன் நம்ம பார்க்க தேவையில்லை. டெஃபினெட்லி வந்து ஒரு இந்தியன் ஸ்பின்னர், ஒரு வேல்யூபிள் லோவர் ஆர்டர் பேட்டர் அப்படின்னா தே வில் டெஃபினெட்லி இது அது எம்எல்சியா இருந்தாலும் சரி, SA20 இருந்தாலும் சரி, ஈவன் சிபிஎல் அந்த மாதிரி அந்த விக்கெட்ஸ்ல எல்லாம் வந்து இல் பி டெஃபினெட்லி எஃபெக்டிவ். கண்டிப்பா ஸ்டார் பவர் ஆஃப் அஸ்வின் என்னதான் இருந்தாலும் ஒரு இந்தியன் இன்டர்நேஷனல் இல்லைன்றாலும் அவர் இருக்குல்ல, அது இருக்கு. ஸோ அதுக்காக கூட அவரு கண்டிப்பா நிறைய எல்லா இதுலயும் லீக்லயும் இருக்கு.
ஏன்னா இப்போ ஐபிஎல்ல வந்து ஹிஸ் ரிட்டர்ன்ஸ் ஹவ் ஸ்டார்டட் டு டிமினிஷ் டு பி வெரி ஃப்ராங்க். ஏன்னா இஸ் டன் இஸ் பெஸ்ட், இஸ் ரீஇன்வென்டிங் எவால்விங். இந்த வாட்டி டிஎன்பிஎல்ல ஒரு ஓப்பனிங் இறங்கினார் எல்லா மேட்சும், அதுக்கு தான் டு ஷோகேஸ் ஹிம்செல்ஃப் டு ரீஇன்வென்ட் அஸ் அ பேட்டர் அப்படிங்கிறது தான். பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேல நம்ம தான் பார்த்துட்டோம், பவர் பிளே அவர் நாங்கள் வந்து ஆக்ஷனில் தான் அட்ரஸ் பண்ண போகிறோம்னு தலை சொல்லிட்டாரு. ஆக்ஷன் அட்ரஸ் பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணுறது இவராக தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ 10 கொடுத்து எடுத்திருக்காங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி தென் தட் மீன்ஸ் இஸ் கோயிங் டு பி ரிலீஸ்டு. அப்போ மும்பையில் வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் ஸ்பின்னர் ஆடுற அளவுக்கு பிளேஸ் இல்லை. முன்னாடி கூட அவங்க அந்த பியூஷ் அங்கிள் வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க, இப்போ அந்த பிளேஸும் இல்லை இப்போ மும்பையில். இப்போ ஒரு வேற எந்த டீமில், இப்போ டெல்லியில் பார்த்தீங்கன்னா குல்தீப் அக்சர் இருக்காரு. வேற எந்த அவர் பெஸ்ட் ஷாட் வந்து நான் நினைக்கிறது ராஜஸ்தான் ராயல்ஸ் தான். அவங்க 2 பேருமே தே ஃபெயில்டு. அது ஒரு சான்ஸ் இருக்கு, பட் அது அவங்க ஈ கேனாட் பி ஷுவர் இல்லையா, அவங்க எந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ராட்டஜி என்னன்னு நமக்கு தெரியல. மேபி ஹி ஹாஸ் மோர் இது நமக்கு தெரியாது. இப்போ கேகேஆர் வந்து வெல் செட்டில்டு, வருண் சக்கரவர்த்தி இருக்காரு, நரேன் இருக்காங்க, ஸ்பாட் இல்லை. வேற சன்ரைசர்ஸ்ல ஸ்பாட் இருக்கா, ஒரு ஸ்பின்னருக்கு இருக்கு. பட் தென் அவங்க இவருக்கு லெஃப்ட் ஆர்ம் பவுலர்லாம் கொஞ்சம் நல்ல 2 பேர் நல்லா போட்டாங்க. அவங்களும் நினைக்கிறேன். இப்போ எல்எஸ்ஜி வந்து உங்க பிஸ்னாய் வச்சிருக்காங்க, எல்லாருமே வந்து தே ஹேவ். இப்போ ஒரு பிரேக் இன் பண்ணோம்னா இஸ் பெஸ்ட் ஷாட் இஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். மேபி அதுவும் ஒர்க் அவுட் ஆகலையா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ தட் அப்போ இல்லை மேபி இப்போ ராஜஸ்தானுக்கு திரும்பியும் போறதுக்கு சைன் ஆஃப் அட் சிஎஸ்கே அண்ட் எக்ஸ்ப்ளோர் குளோபல் லீக்ஸ் அப்படின்னு இருந்திருக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல இப்போ சிஎஸ்கே விட்டு போன இன்னொரு லெஜெண்ட், சிஎஸ்கே லெஜெண்ட் சொல்ல முடியாது, இன்னொரு லெஜெண்ட் இருக்காரு, இம்ரான் தாஹிர், பராசக்தி. 45 வயசுல என்ன பராசக்தி இல்ல சொல்ல முடியாது, சிஎஸ்கே தான். அவர் இன்னும் 45 வயசுல 5 எல்லாம் எடுத்துட்டு சிபிஎல்ல வந்து ஜாலி பண்ணிட்டு இருக்காரு. சோ அவர் ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துதான் இவர் கிளம்பி இருக்காருன்னு நினைக்கிறேன். சோ அதனால 38 ஆயிடுச்சு. ஐ திங்க் அவரும் சரி இன்னொரு குளோபல் லீக்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்றது, இப்பயே எக்ஸ்ப்ளோர் பண்ணா இன்னும் நிறைய லீக்ஸ் விளையாடலாம், எல்லா லீக்ஸும் விளையாடலான்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷன் கடைசியில வந்து அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆயிட்ட அப்புறம் இதெல்லாம் பண்ணிருக்கலாமேன்னு ஃபீல் பண்ணாம இப்பயே பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகே, சோ இதுதான். சோ ஆஷோட பெஸ்ட் மொமெண்ட்ஸ்லாம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஐபிஎல்ல கெயில் அவுட் ஆக்குனது ஃபர்ஸ்ட் கெயில் அந்த பட் அதான் பீக். அதான் பீக். அது அந்த ரெண்டு தடவை அவுட் ஆக்குனது, அந்த ரியாக்ஷன் வேற அது கொடுத்தாரா? இல்ல ஆர்சிபியோட ரியாக்ஷன் அதாவது அவரும் கொடுத்தாரு, இவரும் இது பண்ணாருன்னு நினைக்கிறேன். எப்படி பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். கெயில முன்னாடியே வந்து கேகேஆர்ல இருந்த போதே ஒரு நியூ பால்ல போட்டு ஸ்டம்ப் பண்ணுவார் தோனி. நான் பழைய வீடியோ ஒன்று பார்த்தேன், இவர் ரிட்டையர்மெண்ட் ஆனக்கா நிறைய ட்ரிபியூட் வீடியோஸ்லாம் வந்துட்டு இருந்தது, அதில் பார்த்தேன். ஆல்ரெடி கெயில வந்து ஸ்டம்ப் பண்ணியிருக்காரு கேகேஆர்ல இருக்கும்போது அஸ்வின் பால்ல தோனி. ஸோ அந்த மாதிரி நிறைய இது இருந்துச்சு. அந்த CL20லயும் பயங்கரமா விக்கெட் எடுத்தாரு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுலர்ஸ் ஆஃப் த மேன் ஆஃப் த சீஸ் ரேஞ்சுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு அந்த CL20ல. முரளி விஜய் நல்லா பண்ணுவாரு, இவரும் நல்லா பண்ணுவார் அந்த சீரீஸ்ல. அவர் இம்பாக்ட் வந்து 2015-16 வரைக்கும் நல்ல இம்பாக்ட் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் அது என்ன நம்ம இது அந்த ஆர்பிஜியா அந்த ஒரு டீம் சஸ்பெண்ட் ஆனப்போ போயிட்டு வந்தோமே, அப்பல இருந்து கொஞ்சம் சூப்பர் கைன்ஸ் சஞ்சீவ் கோயங்கா தான், எல்எஸ்சி ஓனர் தான் கோயங்கா. வாஷிங்டன் சுந்தர். அதான் அதுல இருந்து ஐ திங்க் இஸ் ரிட்டர்ன் கொஞ்சம் இதாயிருச்சு, அந்த டீம் செட்டப் கொஞ்சம் பிரேக்அப் பண்ணதால. எப்ப ஆஸ்திரேலியால டெஸ்ட் மேட்ச்ல அவர் இருக்கும் போது வாஷிங்டன் சுந்தர் விளையாட விட்டாங்களோ அப்பவே அவர் டெஸ்ட் மேட்ச்ல உடனே நான் ரிட்டையர் ஆறேன்ட்டாரு. இங்க வந்து அவருக்கு he is able to anticipate இதான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. why do you need to drag it out? அவர் எப்பயுமே சொல்ற மாதிரி ஃபேஸ் டு ஃபேஸ் எதுனாலும் மனசு சொல்லிடுவேன்னு சொல்றாரு. அதே மாதிரி வந்து நீ டிராக் பண்ணி என்னை கடைசி கூட்டு போய் ஒரு ஃபேர்வெல் டெஸ்ட் ஆடுறதுக்கு தான் இப்பயே கிளம்பி போயிடுறேன், நீ எனக்காக ஒரு கண்ணீர் விட்டு நீ எல்லாம் அனுப்ப தேவையில்லை, நான் டிசைட் பண்ணிட்டு போறேன். இஸ் கோயிங் அவுட் இன் இஸ் ஓன் டர்ம்ஸ். ஐ ஹேவ் டு ரெஸ்பெக்ட் தட். நானே முடிவு பண்ணி நானே ரிட்டையர் ஆகிக்கிறேன், நீ வந்து எனக்காக ஒரு இதெல்லாம் பண்ண தேவையில்லைன்னு சொல்லி he decides and takes his own life in control. So you have to அதை அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். அந்த அளவுக்கு டெஸ்ட் மேட்ச்ல நான் நினைச்சேன் இன்னும் 2 வருஷம் கூட அவர் விளையாடலாம், அந்த அளவுக்கு அட்லீஸ்ட் இந்தியன் இதுல கண்டிப்பா விளையாடி இருக்கலாம் நான் நினைக்கிறேன். இல்ல இப்ப இருக்க செட்டப்ல பாரு, இப்ப இங்கிலாந்து போயிருந்தாருன்னா விளையாண்டு இருப்பாரா? இங்கிலாந்துல குல்தீப் தான் விளையாடல, அதுக்கு அதான் சரி. இப்ப இந்தியாவுக்கு திருப்பி வந்துட்டாங்க, இப்ப இந்தியால நடந்திருந்தா விளையாண்டு இருப்பாரா? விளையாடணும். he is a better விளையாடணும் இல்ல விளையாண்டு இருப்பாரா? He is a better test batsman than Washington Sundar. He is a better bowler obviously than Washington. ஆனா இல்லன்னு சொல்ல, no denying that. விளையாண்டு இருப்பாரா? அதான் மூவ் ஆன் பண்ணிட்டாங்கடா. எனக்கு நாம தான் பேசணுமேடா,
கோலியே விளையாண்டுருக்கலாம் தான் நம்ம பேசணும். அதே மூடான் அப்படின்றப்ப அது டீம் மேனேஜ்மெண்டோடைய கால் இல்ல. பிரேக்கப்ல இருந்து மூவ் ஆன் ஆயிட்டாங்க பிரதர், அவ்வளவுதான் விடுங்க. சரி, நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இது சொல்றேன். பெஸ்ட் ஹெட் டு ஹெட் பேட்டில்ஸ் அவரோடது வந்து ஆப்வியஸ்லி அவருடைய பன்னி அப்படின்னா கிறிஸ் கெயில். ஐபிஎல்ல நான் ஐபிஎல் நம்பர்ஸ் வந்து 10 இன்னிங்ஸ் போட்டிருக்காரு, 53 ரன்னுக்கு தான் கொடுத்துருக்காரு. 10 இன்னிங்ஸ்ல 65 பால் கெயிலுக்கு போட்டிருக்காரு, 53 ரன் தான் அடிச்சிருக்காரு கெயில். 5 வாட்டி அவுட் ஆயிருக்காரு. கெயிலோட ஆவரேஜ் இவர்கிட்ட வந்து 10.6. ஸோ அது வந்து ஈஸிலி இப்போ கெயிலை டாமினேட் பண்ணியிருக்காரு. இன்னொரு பேட்டரி ஒரு டாமினேட் பண்ணது மே நாட் பி இன் டர்ம்ஸ் ஆஃப் விக்கெட்ஸ், பட் ஸ்டில் ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மாவும் வந்து ஃபீட்டை யூஸ் பண்ணி அடிச்சிருவாரு, கலாசிடுவாரு இந்த குறிப்பா ஆஃப் ஸ்பின்னர்ஸ் எல்லாம். அஸ்வின் 21 இன்னிங்ஸ் 128 பால் போட்டிருக்காரு ரோஹித்துக்கு, 119 அடிச்சிருக்காரு, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 93. அது வந்து சர்ப்ரைசிங். 4 வாட்டி அவுட் ஆயிருக்காரு. பட் தென் மேனேஜ் டு கீப் ரோஹித் சர்மா டவுன். அது வந்து இட் இஸ் அனதர் ஸ்டாட். அஸ்வினை நல்லா அடிச்சதுல நிறைய பேர் அடிச்சிருக்காங்க. அதுல வந்து கிளென் மேக்ஸ்வெல் 196 ஸ்ட்ரைக் ரேட் அகைன்ஸ்ட் அஸ்வின். ஸோ பிக் ஷோ வந்து அஸ்வினோட பிக் ஷோ பண்ணியிருக்காரு. அவுட்டும் ஆயிருக்காரு. பட் தென் எக்ஸ்ட்ரானரி ஸ்ட்ரைக் ரேட் கன்சிஸ்டன்டா லைக் 12 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு. டக்குன்னு ஒரு 2 மேட்ச் அடிச்சுட்டு அந்த ஸ்ட்ரைக் ரேட் ஏத்தி இருப்பாரு, மத்த மேட்ச் எல்லாம் அவுட் ஆயிட்டு போயிருப்பாரு. ஸோ இதுதான் 3 இன்ட்ரெஸ்டிங் பேட்டில்ஸ் ஆஷ்க்கு ஐபிஎல் இதுல. ஸோ அதுதான் நிறைய லீடர்ஷிப் பொட்டன்ஷியலும் இருந்துச்சு. பட் அன்பார்ச்சுனேட்லி அதுவும் வந்து ஆல் பெருசா ஒன்றும் அது இது ஆகலை இந்தியாவுக்கும் சரி, இப்போ ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட்லையும் சரி, எக்ஸப்ட் ஃபார் தட் கப்புள் ஆஃப் சீசன்ஸ் ஃபார் பஞ்சாப். இன்னும் லீடராகவும் இன்னும் நிறைய எவால்வ் ஆயிருந்திருக்கலாம். பட் அன்பார்ச்சுனேட்லி அதான் நான் சொல்றேன், அந்த பஞ்சாப் வந்து இன்னும் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நான் கொஞ்சம் கொண்டு போயிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். பட் அது அவங்க பஞ்சாப் பீயிங் பஞ்சாப் டிட் டு தட். ஓகே, அதுதான். ஏன்னா இப்போ சிஎஸ்கேக்குமே இப்போ எப்படி இந்தியன் கிரிக்கெட்ல வந்து தோனி அப்படின்னு ஒருத்தர் இல்லை அப்படின்னா தினேஷ் கார்த்திக் உண்டா அப்படின்னு பிகர் லெஜெண்ட். இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் நம்ம சொல்ல முடியாது. பட் ஸ்டில் இட் வாஸ் தினேஷ் கார்த்திக்ஸ் பிளேஸ். நம்மளே ஃபர்ஸ்ட் விளையாடும் போது என்ன யோசிச்சோம், அப்படிதானே யோசிச்சுட்டு இருந்தோம் காலேஜ் படிக்கும் போது. அந்த பிளேஸ் வந்து அப்படியே இப்போ போயிடுச்சு. அப்படிங்கிறப்போ தோனி அப்படிங்கிறவர் வந்துட்டாருன்றப்போ சிஎஸ்கேலையும் அதே தான். இப்போ நீங்க வந்து த பீயிங் அவருடைய பிளேஸுக்கு he could have got a bigger role in CSK. I'm not blaming anybody, but then இப்போ அந்த ஒரு ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்து அவருக்கு அன்பார்ச்சுனேட்லி தோனி இருக்கிற போது வேற ஒருத்தர் கேப்டன்சி லீடர்ஷிப் பொட்டன்ஷியல் அப்படின்ற இதுக்கு இடம் இல்ல. யோசிக்க கூட கூடாது, நானே யோசிக்க கூட மாட்டேன். அது கரெக்ட் தான். ஐ மீன் தோனி இல்லைன்னா கூட அடுத்து சுரேஷ் ரெய்னா தான் இருந்தார் அப்ப. பட் ஒரு கண்டென்ஷன்ல வந்திருப்பாரு. பட் அது அது கரெக்ட் தான். அது தோனி இருக்கும்போது ஒருத்தர் யோசிக்க கூட கூடாது. அது இதுதான். இன்னொரு இன்ஜுரி அதெல்லாம் எதுவுமே இல்ல. ஆல்மோஸ்ட் ஹி பிளேட் ஆல்மோஸ்ட் எவ்ரி கேம். ஒரு கேம் தான் மிஸ் பண்ணான்னு நினைக்கிறேன். ரெய்னா ஒரு கேம் கேப்டன்சி பண்ணாரு, அதுவுமே இந்த சாம்பியன்ஸ் லீக் 2020. அந்த பத்ரிநாத்தோட மோதி ஒரு கையில அடிபடும் தோனிக்கு அந்த டைம் பண்ணாரு. இதுல வந்து மீம் நான் பார்த்தது வந்து அந்த டைம்ல விளையாண்டவங்க எல்லாரும் ரிட்டையர் ஆயிட்டாங்களாம். அஸ்வினும் ரிட்டையர் ஆயிட்டாரா, இன்னும் தலை மட்டும் ஆடிட்டு இருக்காரு. ரெய்னா ரிட்டையர் ஆயிட்டாரு, ஜடேஜா இருக்காரு. வெற்றி அதுக்கும் முன்னாடி நான் சொல்றேன், ஜடேஜா முன்னாடி தானே வந்தாரு. நான் சொல்றது 2011 அந்த டீம்ல வந்து வந்து ரெய்னா, பிராவோ, இவரு அஸ்வின், முரளிதரன், வாட்சன், இந்த மொத்த குரூப் ஆசிப், முரளி, எல்லாம் எல்லாம் போயிட்டாங்க. தலை என்ன ஆடிட்டு தான் இருக்காரு, ஆடுவாருன்னு நம்புவோம். சோ இதுதான் சில பேரோட பசங்க எல்லாம் வந்து விளையாடுறாங்க. ஆமா ஆமா, முரளிதரன் அவர் சேவா கூட பையன் அன்னைக்கு இதுல டெல்லியில ஆடினார், நல்லா ஆடினாரு. அதான் Ashwin, time to applaud and appreciate his contribution as an IPL player. IPL வந்து it was always more interesting with Ashwin. He will come up with something more often than not. So our wishes and appreciations to Ashwin. அவ்வளவுதான் நான் சொல்றது. நீங்க and best wishes and endeavors to play cricket across the globe. நீங்க என்ன சொல்றீங்களோ சொல்லுங்க boys, we can close. நம்ம அதர் பிளேயர்ஸ் வந்து இந்த மாதிரி ரிட்டையர் ஆகி கொஞ்சம் அதர் லீக்ஸ் போய் விளையாடி இருக்காங்க. இந்தியன் பிளேயர்ஸ் கொஞ்சம் பேர் தான். ஐ திங்க் தினேஷ் கார்த்திக் விளையாடி இருக்காரு. அப்புறம் அந்த லெக் ஸ்பின்னர் அவர் பேர் என்ன, உன்முக் சந்து பிக் பேஷ் யூஎஸ் சிட்டிசனா. நான் இல்ல அந்த லெக் ஸ்பின்னர் ஒருத்தர் வயசான ஆள் பிரவீன் தாம்பே அவர் வந்து சிபிஎல் விளையாடுனாருன்னு நினைக்கிறேன். பட் ஒரு மேட்ச் தான் விளையாடுனாரு. வேற டிகேஆர் விளையாடுனாரு, ட்ரின்பாக் நைட் ரைடர்ஸ் ஆடினார். ஸோ ஐ திங்க் அவங்க 2 பேர் தவிர பெருசா யாரும் இந்த வரைக்கும் போய் ட்ரை பண்ணல, ரிட்டையர் ஆகிட்டு. ஏன்னா அதை ஐ திங்க் அஸ்வின் வில் பிளே ஆல்மோஸ்ட் ஆல் த லீக்ஸ் ட்ரை பண்ணுவார்னு நினைக்கிறேன். நீங்க என்ன லீக்ஸ் விளையாடுவாரு?
நான் வந்து டெஃபினட்டா வந்து SA20க்கு பேர் கொடுத்துருப்பாரு நேரம் ஒண்ணு. அடுத்த வருஷம் சிபிஎல் ஆடுவார் கண்டிப்பா. நடுவுல வந்து இந்த 100 பிக் பேஷும் கண்டிப்பா என்டர் பண்ணுவாரு. இப்போ நடுவில் இருக்க இந்த IL20 இல்லாட்டி அந்த SA20 அந்த இதுதான் முடிவு பண்ண நினைக்கிறேன். he has to go for either UAE or சவுத் ஆப்பிரிக்கா. ஏன்னா ரெண்டு ஓவர்லேப் ஆகும்ல டைமிங். ஸோ அது ரெண்டுல அவர் எது சூஸ் பண்றாருன்னு பொறுத்து மட்டும் தான் இருக்கு. அதான அந்த 10 ஓவர்ஸ்ன்றதுனால அது கொஞ்சம் புதுசா இருக்குன்னா அதெல்லாம் ட்ரை பண்ணுவார். ஏன்னா அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, அதை ஏதாவது பண்ணலாமான்னு யோசிப்பார். யூஏல 2 இருக்கு, T10 இருக்கு, ILT20 அதான் T10க்கு தான் ட்ரை பண்ணுவான்னு நினைக்கிறேன். சிபிஎல் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நான் நினைக்கிறேன். நிறைய ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இருக்காங்க. ஈடாக் வேற கோச்சா இருக்காரு, பாப்போம் என்ன ஆகுதுன்னு. அதான் ஸோ ஒரு ஒரிஜினல் கிரேட் ஆஃப் CSK ஹால் ஆஃப் ஃபேம் வச்சிருந்தா கண்டிப்பா will be a member of it. So we will sign off with this. We'll thank Kashwin and we'll be back with more videos. Your Arte Squad. Bye.